நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம். எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு வாக்கிங் ஆன் த வாட்டர், தண்ணீரின் மேல் நடக்கிற காரியம், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முழு உலகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தண்ணீரில் நடந்தார். அதுக்கப்புறம் பேதுருவை அவர் நடக்க வைத்தார். தண்ணீரின் மேலே நடக்கிறதுல என்ன காரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் தெய்வந்தான், வானாதி வானங்களை உண்டு பண்ணின தெய்வம், அற்புதங்களை செய்த தெய்வம். அவர் இந்த பூமியில் நடந்ததே பெரிய அற்புதம்தான். நிலாவில் மனுஷன் நடந்தது பெரிய காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தது பெரிய காரியம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்களும் கொள்ள முடியாத ஒரு தேவன். அவர் பெயரே அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு அதிசயமானவர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியில் அதிசயமான காரியங்களை அவர் செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் இருந்த வரைக்கும், அவர் மரிக்கிற அந்த தருவாயில் கூட அவர் அற்புதங்களை அவர் செய்தார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் அற்புதம் செய்துவிட்டு தான் அவர் என்ன செஞ்சார், சிலுவைக்கு போனார். சிலுவையிலையும் அவருடைய ரத்தம் கீழே சிந்தி ஒரு அற்புதத்தை செய்ய வைத்தது. பெரிய காரியங்களை அவர் செய்தார். அதனால் அவர் தண்ணீர் மேலே நடக்கிறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் அதை சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடினால அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். வாசிங்க அடுத்ததும். உடனே இயேசு கையை நீட்டி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 25, 26 வாசிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கவனிங்க, இயேசு கடலின் மீது நடந்தார். நீங்கள் நினைக்கலாம் புதிய ஏற்பாட்டில் தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுளினுடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம் என்று சொல்லி சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது நிறுத்தி நிதானமாய் வாசித்து பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாய் வாசித்து பார்க்கணும். அப்போ தான் அதில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மனுஷர்களுக்குள்ள அவர் என்ன செய்கிறார், மனுஷனை அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார், மனுஷனை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார், மனுஷனுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் சங்கீத புஸ்தகங்களில் 150 அதிகாரத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் வாசிக்கும்போது, சங்கீதத்தை வாசிக்கும்போது நன்றாக கவனித்து வாசிச்சிங்கன்னா நீங்கள் கடவுளை தப்பாக கணக்கு போடவே மாட்டீங்க. கடவுளை நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளவே மாட்டீங்க. பாருங்கள், இங்கே இயேசு நடந்து வருகிறார். ஆனால் அவங்களுக்கு அவர் கடவுள் என்கிறதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர் ஆண்டவர் என்கிறதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை பார்த்த உடனே அவர்கள் ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பாக நான் வருகிறேன். ஆனால் அவர் கடலின் மீது நடந்தது ஏதோ ஒரு பெரிய காரியமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அது பெரிய காரியம் அல்ல, அது அவருடைய இயல்பு, தேவனுடைய இயல்பு. சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 29:3. போதும், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். சங்கீதம் 77:19 எடுத்து வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்போது அவருடைய வழி தண்ணீர்களின் மேலே இருக்குது, அவருடைய பாதைகள் தண்ணீர்களின் மேலே இருக்குது. அவர் தண்ணீர்களில் நடக்கிறபடினால அவருடைய பாதையினுடைய அந்த பாத சுவடுகள் தெரியப்படாமல் போகிறது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் இவங்க அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டையே இவங்க வாசிக்காமல், சங்கீத புஸ்தகத்தையே வாசிக்காமல், கர்த்தரை அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பார்த்து ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் அ கோஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா பேய் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே நிதானித்து பாருங்கள். ஆண்டவருடைய வழி தண்ணீர்களின் மேலே இருக்கிறது, தரையின் மேலே இருக்கிறது, ஆகாசத்தின் மேலே இருக்கிறது. அவர் தரை வழியாய் நடந்தார், தண்ணீர்களின் மேலே நடந்தார், ஆகாசத்தில் பறந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தரை வழி, தண்ணீர் வழி, ஆகாச வழி, 3 வழிகளிலும் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் நடந்தார், பறந்தார். அவர் பெரிய அற்புதமான காரியங்களை செய்தார். அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் இந்த பூமியிலிருந்து பறந்து சென்றதை அநேகர் பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பறந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் நடக்க முடியாத இடம் இல்லை, அவரால் வர முடியாத இடம் இல்லை, அவரால் வந்து நம்மளை சந்திக்க முடியாத சூழ்நிலைமை இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தண்ணீரில் நடந்தார், தரையில் நடந்தார், ஆகாயத்தில் பறந்து அவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தண்ணீர்களின் மேலே இருக்கிறார். நம்முடைய தேவன் தண்ணீர்களின் மேலே நடக்கிறார். அவருடைய பாதைகள் தண்ணீரின் மேலே இருக்கிறது. அவர் தண்ணீர்களின் மேலே நடக்கிறபடினால அவருடைய காலடி சுவடுகள் தெரியப்படாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்காக அவர் தண்ணீரின் மேலே நடந்து வந்ததை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? இது பேய் என்று சொன்னார்கள், கோஸ்ட் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். கவனிங்க, அங்கே சூழ்நிலைமை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைமை தான். பெரிய காற்று அங்கே அடித்து கொண்டு இருக்கிறது, எதிர்காற்றாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களால் படகை முன்பாக செலுத்த முடியவில்லை. அவர்கள் அந்த படகை செலுத்தி அக்கறைக்கு போகிறதற்கு அவர்களுக்கு முடியாது இருக்கிற ஒரு சூழ்நிலைமை. பெரிய காற்று. கலிலேயா கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கலிலேயான்றது கடல் கிடையாது, கலிலேயா ஒரு ஏரி. அது ஏன் கடல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த ஏரியில் சில சமயம் கடலை விட மோசமான புயல் காற்று எழும்பும், கடலை விட மோசமான அலைகள் வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அந்த கலிலேயா கடலில் படகுல நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அந்த ரொம்ப அமைதியான ஒரு கடல். ஆனால் அது கொந்தளிச்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு காரியம் அந்த இடத்துல இருக்கும். கொந்தளிச்சிச்சுன்னா அந்த ஏரி, ஒரு பெரிய கடல் கூட, ஒரு பெரிய சமுத்திரம் கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு உயரமான அலைகள் எழும்பும், அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் தழும்பும். ஒரு பெரிய ஒரு மரண போராட்டத்தை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதனால் அப்போது அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் அந்த கொந்தளிப்பின் மேலே நடந்து வரார். அந்த கொந்தளிப்பின் மேலே நடந்து அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆவேசம், அது பேய் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். இன்றைக்கும் அந்த பழைய நாட்கள், பேக்ரவுண்ட் ஆஃப் த காஸ்பல் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தண்ணீரை பார்த்து அவர்கள் பயந்து கொள்வார்கள். கடல் யாத்திரை பண்ணுகிறதை குறித்து அவர்கள் பயந்து கொள்வார்கள். ஏன்னா அங்கே சமுத்திரத்துக்குள்ளே போனால் அங்கே பேய் இருக்கும், சமுத்திரத்துக்குள்ளே போனால் ஆவேசம் இருக்கும், சமுத்திரத்துக்குள்ளே போனால் ஏதாவது ஒரு பெரிய ஒரு பயங்கரம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட பயத்தினுடைய காரணத்தின் நிமித்தம், அந்த புயல் காற்றின் நிமித்தம், அந்த பெரிய ஒரு கொடுமையான காரியத்தின் நிமித்தம் அங்கு அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு நேரமாக தான் இருந்தது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நடந்து வந்தார். அவர் தண்ணீர்கள் மேல் நடப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தண்ணீர்கள் மேலே இருக்கிறார் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இயல்பு அது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய இயல்பை நம்ம அன்டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவர் அண்டர் டிஸ்கிரிமினேட் நம்ம அவர் பண்ணவே கூடாது. அவருடைய இயல்பை நம்ம குறைத்து நம்ம மதிப்பிடவே கூடாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். அவருடைய வல்லமையோடு வெளிப்படுவார். அவருடைய மிகச்சிறந்த அற்புதங்களோடு, அதிசயங்களோடு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். சூழ்நிலைமை உங்களுக்கு எனக்கும் வேணா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு சூழ்நிலைமை கிடையாது. ஆண்டவர் இந்த சூழ்நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலைமைன்னு அவர் ஒரு நாளும் அவர் வைக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, அவர் அங்கே வருவார். பாருங்கள், மனுஷனுடைய இயல்பான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் ட்ரூத்தை அவன் நம்புவான். மாறக்கூடிய சத்தியத்தை அவன் விசுவாசிப்பான், நம்புவான். பாருங்கள், இரவு இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக பகல் வரும் அப்படின்னு நம்புவான். புயல் இருந்தால் ஒரு நாள் அமைதி வரும் அப்படிங்கிறத நம்புவான். சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு நாள் மாறுன்னு நம்புவான்.
ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கவே மாட்டான். இந்த பிரச்சனை அவரால் முடியாதுங்க, இந்த காரியம் அவரால் முடியாதுங்க. இல்லை அப்படி நம்ம அறிக்கை இடலைன்னா கூட அறிக்கை இட்டது மாதிரி நடந்து கொள்ளுவோம். நம்ம அதை அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம இடத்துல வெளிப்படுத்துவோம். நம்ம தேவனை அப்படி குறைச்சி மதிப்பிட மாட்டோம், சொல்லிட மாட்டோம். ஆனால் நம்ம அப்படி சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நடந்து கொள்ளுவோம். எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் முடியுமா, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, பார்க்குறோம்ல, தெரியுதில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சூழ்நிலைமைக்கு அதுதான் கரெக்டான டைம். பயந்துக்கிறீங்களா, வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா, அக்கறை போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நிச்சயமாக ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எலிசா கிட்ட நாகமான் வந்தான். நாகமானுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை, குஷ்டரோகம். அவன் ஒரு மிகச்சிறந்த போர் வீரன், ஒரு பெரிய தளபதி. அவனுக்கு குஷ்டம் அப்படின்னா ஒரு பெரிய அவமானம் அவனுக்கு. எலிசாவின் இடத்துல வந்தான். ஒரு சின்ன பொண்ணு பேச்சை கேட்டு வந்துட்டேனேன்னு வருத்தப்பட்டான். எலிசாவினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான், சுகத்திற்காக நிற்கிறான். எலிசா வெளியே வரல. நாகமான்கிட்ட சொல்லி போய் இதை யோர்தானில் போய் முங்கி எழ சொல்லு போ அப்படின்றான். உடனே நாகமானுக்கு பெரிய கோபம். அவன் நினச்சான் எலிசா வெளியே வருவார், என்னை தொடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அதை செஞ்சு இதை செஞ்சு எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சான். அவனுக்கு எலிசா சொன்னதை கேட்டவுடனே சப்புன்னு போயிடுச்சு. ஆனால் எலிசா சொன்னது என்ன, நீ யோர்தானில் போய் முங்கி எழு, நீ யோர்தானில் போய் முங்கி எழு அப்படின்னார். யோர்தான் ஆறு. எலிசாக்கு தெரியும், என் தேவன் தண்ணீர்களின் மேலே இருக்கிறார், என் தேவன் தண்ணீர்களின் மேலே இருக்கிறார். நீ போ, நீ இஸ்ரவேலுக்கு வந்துட்ட, நீ தேவனை நம்பி வந்துட்ட, தேவனுடைய மனுஷனை நம்பி வந்துட்ட. இப்போ நான் சொல்கிறேன், நீ போ, எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்கே போ. என் தேவன் தண்ணீர்களின் மேலே இருக்கிறார், நீ போய் அந்த தண்ணீரில் முங்கி எழு, நீ சுகமாவாய் என்று சொன்னான். போகிற வழியில் அவன் கூட இருந்த ஆட்கள், அவனுடைய வேலையாட்கள் சொன்னாங்க, ஐயா தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யினா நீ செஞ்சிருப்பல்ல, இது சாதாரண காரியம் தானே, அற்பமான காரியம் தானே, செஞ்சு பார்ப்போம். அவனுக்கு மனசே இல்லை. ஆனால் போய் முங்கி எழுந்தான், சுகமானான். ஏன், அங்கே கர்த்தர் இருந்தார், தண்ணீர்களின் மேலே கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய இருப்பிடம் எங்கன்னு எலிசாக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் தண்ணீர்களின் மேலே இருக்கிறார், தண்ணீர்களின் மேலே அவர் நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிர்பார்க்காத அற்புதம், நம்ப முடியாத அற்புதம், வழியே இல்லாத இடத்துல, அசாதாரணமான சூழ்நிலையில் அற்புதத்தை அவர் செய்வார். அவர் அற்புதத்தை செய்வார். வாழ்க்கையில் புயல் அடிக்கிறதா, இருள் இருக்கிறதா, வழியே இல்லையா, கரை தெரியலையா, இதுதான் கர்த்தர் அற்புதம் செய்கிற சரியான நேரம். இந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது தான், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போதா, எதுவுமே சரியாக இல்லையா, எந்த காரியமுமே உங்களுக்கு சரியாக நடக்கலையா, எல்லாமே எதிர்மறையாக இருக்குதா, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் இருக்குதா, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குதா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குதா, அங்கே தாங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவர் நேரில் வருவார். அந்த இடத்துல தான் அவர் அற்புதத்தை அவர் செய்வார். நம்ம சூழ்நிலையை மாற்றப் போகிற அற்புதத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து செய்வார். நம்மிடத்தில் வந்து ஆண்டவர் செய்வார். கவனிங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கவனிங்க, இங்கே இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். பேதுரு சொல்கிறான் நீரே ஆனால். அங்கே அவனுக்கு சந்தேகம். நீரே ஆனால், ஏசப்பா நீங்கள் தான்னா சொல்லுங்கள், என்ன நடந்து வர சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆனால் நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா, ஏற்கனவே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா, மோசே செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறான், பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்துது, செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறான், கிட்ட வந்துட்டாங்க, வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை, செங்கடலை தாண்டி இப்போ அவங்க போயாகணும், பார்வோனுடைய சேனைக்கு அவங்க தப்பிக்கணும். அப்போ மோசே விசுவாசத்தோடு சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்க என்று சொல்லி சொன்னான். எதுவுமே கண்ணில் தெரியல, ஒரு காரியமும் கண்ணு தெரியல,
கடல் மட்டும்தான் இருக்குது, செங்கடல் மட்டும்தான் இருக்குது. அந்த செங்கடலுக்குள்ள இப்போ ஒன்று சாகணும், இல்லை பின்னாடி பார்வோன் சேனை வந்து இவங்களை கொல்லணும். ஆனால் மோசே விசுவாசத்தோடு பேசினான். இங்கே இயேசுவே நடந்து வரார் தண்ணீர் மேலே. ஆனால் பேதுருவுக்கு விசுவாசம் இல்லை. என்ன சொல்கிறான் தெரியுமா? நீரே ஆனால் ஆண்டவரே நீங்கள் தான்னா. புதிய ஏற்பாட்டில் அநேகர் இப்படி கேட்டிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்ததில் பெரியவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் சொன்னான், ஆண்டவரே வருகிறவர் நீர் தானா, இல்லை வேற யாராவது வர்றதுக்கு காத்திருக்கணுமா? அவன் அப்படி தான் கேட்டான். நாத்தான்வேல் பிலிப்பு வந்து சொல்கிறான், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறான். அவர் நாசரேத்தூரிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறான். நாத்தான்வேல் என்ன சொல்கிறான்? நாசரேத்தூர்லேருந்து ஏதாச்சும் நன்மை வருமா அப்படின்னு கேட்குறான். சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் இடத்துல என்ன சொல்கிறா? இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த யாக்கோபை விட நீங்கள் பெரிய ஆளா என்று கேட்கிறான். சவுலே சவுலேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிங்களுக்கு எப்பவுமே ஆண்டவர் மேலே ஒரு டவுட் இருந்திருக்குது. அப்போ ஆண்டவர் இருந்த நாட்கள்லேருந்தே இருந்தப்போ வரைக்கும் அந்த டவுட் இப்போ வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா, இதெல்லாம் ஒரு கதையா, இது நடக்குமா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரா, சொல்கிற மாதிரி செய்வாரா, இதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில் மாறுமா, இப்படியெல்லாம் ஆகுமா, உண்டாகுமா, நடக்குமா, திடீர்னு முளைக்குமா, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு இருக்கிற சந்தேகம். மோசே அப்படிக்கு நினைக்கல. மோசே முன்னாடி போய் நின்னான், சொன்னான், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னான். அருமையான தேவனுடைய ஜனமே, பேதுரு கேட்டான், நீரே ஆனாள். பாருங்க, மோசே அப்படி சொல்லியும் கர்த்தர் என்ன செய்யல தெரியுமா? ஆஹா உன் விசுவாசம் பெரிது மோசே, எல்லாம் அப்படியே நடந்து தண்ணியில் வாங்க அப்படின்னு சொல்லிடல. என்ன செஞ்சார்? தண்ணியை ரெண்டாக பிரித்து அங்கேயும் தரையில் தான் நடந்தாங்க. ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே நடந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய அற்புதம். ஆனால் இங்கே சந்தேகப்பட்டவனை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படியா, நான் தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தரையை காண்பிச்சு நடக்க சொல்லலை, தண்ணி மேலேயே வாடா அப்படின்னார். அதுதான் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நீ தண்ணி மேலேயே நடந்து வா, நீ கவலையப்படாத. இப்போது பேதுருவும் மோசேயும் பரலோகத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லுவான், நான் எப்படி தெரியுமா, தேவன் எனக்கு கடலை பிளந்து வெட்டாந்தரையை காமிச்சு அதில் என்ன நடக்க வச்சாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பேதுரு என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்படியா, நான் அங்கே இருந்திருந்தா கடல் மேலேயே நடந்து வந்திருப்பேன் அப்படின்னு இருப்பான். மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆளா, கடல் மேலேயே நீ நடந்து வந்தியா? ஆண்டவர் கடல் மேலே நடந்தார், அவனை நடக்க வச்சார், ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வைத்தார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நாங்கள் செங்கடலில் குளித்து கொண்டு இருக்கும்போது சிங்கப்பூர்லேருந்து ஜானத்தன் சொல்லி ஒரு பையன் வந்திருந்தான். அவனும் நாங்கள்லாம் ஒரு டீமாக குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு சகோதரி வந்து, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் அந்த இடம், கொஞ்சம் நடந்து போனால் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போயிடும். அவங்க அறியாமல் ஆழத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆழத்துக்குள்ளே போனவுடனே ரொம்ப கூக்குரல் இட்டாங்க, ஐயோ அம்மா உன் பயங்கரமாக கத்துனாங்க. அப்போது யாரும் அவங்கள காப்பாற்ற போல, இவன் தான் அவங்க பக்கத்தில் நின்னா போய் தூக்குவான் அப்படின்னு பார்த்தா அவன் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப எல்லாருமே சிரிச்சிட்டோம் அந்த இடத்துல. ஏங்க, செங்கடலில் வந்து மூழ்கி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களேங்க, என்னங்க உங்களுக்கு ஒரு விசுவாசம், கடல் சிரிக்குதுங்க அப்படின்னா. உண்மை அதுதான். விசுவாசம் நம்மளை ஆண்டவர் மூழ்க விடவே மாட்டார். விசுவாசம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். முடியாத இருக்கிற சூழ்நிலைமையா, எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலைமையா, எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு காரியம் உனக்கு நடக்குமா? நடக்கும். 4 நாள் ஆயிடுச்சு, திறக்கணுமா ஆண்டவரே நாருமே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் நாராது, நீ தொற. அந்த கல்லறையில் இன்றைக்கு லாசரு இல்லை, அது வெறுமையாக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அவரால் செய்ய முடியாத பெரிய காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? மூழ்கி போகிறதற்கு விடவே மாட்டார். ஒரு நாள் கூட அவர் மூழ்கி போகிறதற்கு விடவே மாட்டார். அடுத்து பேதுரு கையில் ஆண்டவர் பரலோகத்தின் ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை ஆண்டவர் கொடுக்கிறார்.
நீ பரலோகத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் உன்ட்ட இருக்குது. நீ இந்த பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ இந்த பூமியில் எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருக்கிட்ட அந்த சாவியை கொடுக்கிறார். இப்போ சாவி வச்சிருக்கிறவன் தான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலே அவன் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்க என்ன செய்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டார் இறங்கி வான்ட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க 29. வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுரு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னான். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அவன்கிட்ட இருக்கு. அவன் கையில் அதை கொடுத்துருக்கிறாரு. அவன் பூமியில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படும். இவன் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அப்படிப்பட்ட ஒருத்தனை நடந்து வாடான்றாரு. ஆனால் நடந்து வரும்போது அமிழ்ந்து போகிறேன், ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன் அப்படிங்கிறான். எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு? அற்ப விசுவாசியே அப்படிங்கிறார். அற்ப விசுவாசியேன்றார். அருமையான புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அதுதான். உங்கள் கையில் பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கோரேஸ்க்கு என்ன சொன்னார்? கோரேஸ்க்கு என்ன சொன்னார்? திரும்பி நீங்கள் என்கிட்ட அதை தான் கேட்பீங்க, என்ன சொன்னார் அப்படிம்பீங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன். இது பழைய ஏற்பாடு, உடச்சி கொடுப்பேன்னாரு. புதிய ஏற்பாட்டில் உடச்சி கொடுப்பேன்னு சொல்ல, சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்ட்டார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உன்ட்ட இருக்கு. நீ இங்கே வறுமையை கட்டு, பரலோகத்தில் வறுமை கட்டப்படும். செழிப்பை இங்கே கட்டவிழ்த்து விடு, பரலோகத்தில் உனக்கு செழிப்பு கட்டவிழ்க்கப்படும். நீ புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசி. நீ எதையுமே அப்படியே மூடி இருக்குன்னு நினைக்காத, தடையாக இருக்குன்னு நினைக்காத, இதை உடச்சி தான் கொடுக்கணும்னு நினச்சிக்காத. ஆண்டவர் பாருங்க, திருடனை போல வருவன்னு சொன்னார். ஆனால் திருடனை போல திருடி உனக்கு தருவன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். உன்கிட்ட சாவியை கொடுத்துட்டேன், நீ திறந்து எடுத்துக்கோ. உனக்கு எல்லாமே இருக்குது. நீ எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உன் கையில் இருக்குது. ஜீவனும் மரணமும் உன் கையில் இருக்குது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரணம் உன்னுடைய அதிகாரத்தின் கீழே இருக்குது. நாவின் அதிகாரத்தில் அதை நான் வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? நீ ஜீவனை பேசணும். ஐயோ அமிழ்ந்து போகிறேன், ஐயோ நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன், ஐயோ நான் சாக போகிறேன் அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. அற்ப விசுவாசி பாருங்க, திருந்தாத ஜென்மம் பேதுரு. அற்ப விசுவாசி தண்ணியிலே நடக்கிறான், திடீர்னு மூழ்கி போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்தெடுத்து கூப்பிட்டுருக்காரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் அந்த சத்தத்தை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? நான் மூழ்கி போகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? முழு வேதாகமத்திலும் இதுதாங்க ரொம்ப சின்ன ஜபம். முழு வேதாகமத்தில் நீங்கள் இருக்கிற எல்லா ஜபத்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள். பேதுரு செஞ்சான் பாருங்க, ஆண்டவரே ரட்சியும் மூழ்கி போகிறேன்னு சொன்னான் பாருங்க. இதுதான் முழு வேதாகமத்திலையும் சின்ன ஜபம். அதை விட இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. இது பேதுரு செஞ்ச ஜபம் இல்லை, தண்ணீரில் மூழ்கி போகிறவனுடைய ஜபம்னே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீரில் மூழ்கி போகிறவனுடைய ஜபன்னே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், வாசிங்க சங்கீதம் 69:1-2. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. பாருங்க, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. இந்த ஜெபத்தில் மொதல் 3 வார்த்தை தாங்க பேதுரு அங்கே ஜெபம் பண்ணான். பாருங்க, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தாவீது.
ஆனால் தாவீது கதறான் தண்ணியில், வெள்ளம் மேலே போகுதுப்பா, மூழ்கி இருக்கம்பா, ஆழத்தில் இருக்கம்பா, அப்பா காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிறான் தாவீது. ஆனால் மறுதலிக்க போகிற பேதுரு பாருங்கள், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையே கையில் கொடுத்து தண்ணீர் மேலே நடக்க வச்சு, அப்போ கூட இயேசுவை நம்பாமல் ஐயோ மூழ்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 3 வார்த்தை தான். இந்த ஜெபத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், இந்த ஜெபத்தில் 3 வார்த்தையை தான் பேதுரு சொல்லியிருப்பான். என்ன சொன்னான்? ஆண்டவரே ரட்சியும், மூழ்கி போகிறேன் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் பாருங்கள், அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் பாருங்கள். உடனே இயேசு பேதுருவினுடைய கையை பிடித்து உடனே முழு ஜெபத்தையும் பண்ணு. தாவீது எவ்வளோ என் இருதயத்திற்கு பிரியமான மனுஷன், அவன் எப்படி ஜெபம் பண்ணான், அதுக்கப்புறம் தான் நான் அவனை காப்பாற்றினேன், நீ முழு ஜெபத்தையும் பண்ணுன்னு ஆண்டவர் விட்டாரா? விடவே கிடையாது. தாவீதை விட்டார், ஆனால் இவனை விடவே இல்லை. உடனே அவன் கையை பிடித்து மேலே தூக்குனார். நீங்கள் இன்னும் யோனாவில் வாசித்து பாருங்கள். யோனா 2 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது, தண்ணீர்கள் அந்த பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. இங்கே ஆழின்னு போட்டிருக்கு பாருங்க, ஆழி என்னை சூழ்ந்தது. யோனா 2:5 வாசிச்சு பாருங்க. ஆழி அப்படின்னு இருக்கும். ஆழின்னா என்னங்க? ஆழின்னா என்ன? கடல் கிடையாது. ஆழின்னா என்ன? ஆழின்னா என்ன? ஆழி பேரலைன்னு சொல்கிறோம். என்னது? சுனாமி. நீங்கள் ஜப்பான் மொழியில் வேதத்தை வாசிச்சிங்கன்னா இந்த வார்த்தை, இந்த ஆழின்னு இருக்கிறது என்னவா இருக்கும் தெரியுமா? சுனாமின்னு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான் இங்கே? ஆழி என்னை சூழ்ந்ததுன்றான்ல, அங்கே என்ன சொல்கிறான்? சுனாமி என்னை சூழ்ந்தது. யோனா சொல்கிறான், சுனாமி என்னை சூழ்ந்ததுப்பா, என் தலை மேலே சுனாமிப்பா அப்படிங்கிறான். இப்போது இதே சீன் அப்படியே நீங்கள் பரலோகத்தில் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பக்கம் யார் நிற்கிறா? இந்த பக்கம் யார் நிற்கிறா? முன்னே யாரை பார்த்தோம்? தாவீது. அந்த பக்கம் யோனா, நடுவில் பேதுரு. இப்போது தாவீது சொல்கிறான், பா தண்ணியில் நான் ஒரு வாட்டி பட்ட பாடு கதர்னேன், இப்படி ஜெபம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி, சங்கீதம் 69 1 2 இருக்குது அந்த ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னை காப்பாற்றினார். யோனா என்ன சொல்லுவான்? சுனாமியே வந்துச்சுப்பா, அவ்வளோ பாடுப்பா, சுனாமிக்குள்ளே போய் செத்தம் பொழைச்சன்னு வெளியில் வந்தம்பா அப்படின்னு. ஆனால் பேதுரு என்ன சொல்லுவான்? அவ்வளோ கஷ்டமாப்பட்டீங்க, இயேசுவே ரட்சின்னா முடிஞ்சு போச்சுங்க. என்ன சொல்லுவான்? இயேசுவே ரட்சின்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், உடனே என்ன தூக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், பரலோகத்தில் நம்மளை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவ்வளவு ஒரு பொறாமையாக இருக்கும். யாரா இவனுங்கெல்லாம், எப்பட்றா இங்கெல்லாம் வந்தாங்க, இவங்களுக்கு எப்பட்றா இவ்வளோ கிருபை கிடைச்சிது பாருங்க. பேதுரு சொல்ல சொல்ல அவனுங்க தகச்சு போய் நிற்பாங்க. மோசே தகச்சு போய் நிற்பான். ஐயா செங்கடல் பிளந்து, நான் நடந்தே வந்தேங்க கடல் மேலே, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அப்படி சுனாமி, இப்படி நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோ வேதனை, இவ்வளோ வேதனை. சிம்பிளாக 3 வார்த்தை தாங்க, இயேசுவே ரட்சி, முடிஞ்சு போச்சு. உடனே அவர் கையை பிடிச்சி தூக்கி என்னை நிறுத்தி என்னை திரும்ப படகுல ஏற்றி என்னை அக்கறைக்கு கொண்டு போனார். இதுதான் பேதுருவனுடைய அனுபவம். பேதுருவனுடைய அனுபவங்கிறது பேதுருவுக்காக அது இல்லை, நம்முடைய அனுபவம். அது நம்முடைய அனுபவம். ஒருவேளை யூதாஸ் கர்த்தரிடத்தில் திரும்பி இருந்தால் பேதுரு இருந்த இடத்துல யூதாஸ் இருந்திருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? மறுதளிக்கிறதும் காட்டி கொடுக்கறதும் ஒரே பாவம்தான். மறுதளிக்கிறதும் காட்டி கொடுக்கறதும் ஒரே பாவம்தான். ஆனால் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை அவன் சரியாய் புரிந்து கொள்ள முடியல. இயேசுவை காட்டி கொடுத்துட்டு நாண்டு கொண்டு செத்தான். இன்றைக்கு பல யூதாஸ்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்காங்க. பல யூதாஸ் ஒரே நாள் தான் காட்டி கொடுத்தான். ஒரே நாள் காட்டி கொடுத்தான், முடிஞ்சு போச்சு. நம்மளாம் எத்தனை நாள் யூதாஸாக இருந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமாக. ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவு நாள் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு பேதுரு வேணும். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, ஐயா மறுதளிச்சிட்டான், ஐயா உங்களை சந்தேகப்பட்டுட்டான், அற்ப விசுவாசி, பரவாயில்ல, சோவாட் ஐ லவ் பீட்டர். அந்த பீட்டர்ன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சோவாட் ஐ லவ் ஜாய்சன். அதனால் என்ன? நான் ஜாய்சனை நேசிக்கிறேன், நான் பேதுருவை நேசிக்கிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டு சபை, புதிய உடன்படிக்கையின் சபைக்கு லிமிட்டேஷனே கிடையாதுங்க அன்பில்.
லிமிட்டேஷனே கிடையாது. நீங்கள் இப்படி நினைக்கலாம், இந்த லெவல் தான் என்ன ஆண்டவர் தாங்குவார், இந்த லெவல் தான் என்கிட்ட பொறுமையாக இருப்பார், இது வரைக்கும் தான் பொறுமையாக இருப்பார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது உங்களை கைவிடுறதுக்கு இல்லை, உங்களை அமிழ்ந்து போக விடுறதுக்கு இல்லை. புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசியினுடைய படிநிலை 3. அவன் நடக்கணும், அவன் ஓடணும், அவன் பறக்கணும். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் களைப்படைய மாட்டீங்க, கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயர பறப்பீங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற படிநிலை. நீங்கள் நடக்கணும், நீங்கள் ஓடணும், அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? பறந்து தேவனிடத்துக்கு போய் சேரணும். நீங்கள் பறந்து தேவனிடத்திற்கு போய் சேரணும். நீங்கள் தண்ணீரில் மூழ்கி போகிறது உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை, நியமிக்கப்படவே இல்லை. தட்டாம்பூச்சி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தட்டான் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பறக்கிற தட்டான் அது எங்கே, அது எப்படி பறக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி அது உருவாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எங்கேருந்து அது வருது? அது சின்னதாக இருக்கும்போது எங்கேருந்து வருது? நம்பவே மாட்டீங்க. அதோட முட்டை கடலுக்குள்ளே இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கும். தண்ணிக்குள்ளே இருந்து அது மீன் மாதிரி இருக்கும். அதோட உருவத்தை நீங்கள் நம்பவே முடியாது. இது தட்டான் அப்படின்னா நீங்கள் நம்பவே முடியாது. அது தண்ணிக்குள்ளே இருந்து அந்த உருவம், இப்போ நீங்கள் பறக்கிற உருவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருவம் வர்ற வரைக்கும் அது தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அந்த உருவத்தை அந்த கூட்டுக்குள்ளேயே அது உருவாக்கும். அந்த உருவம் வந்ததுக்கப்புறம் அது தண்ணிக்கு மேலே வந்து அந்த பழைய உருவம் பிக்கும், இந்த புது தட்டான் பறந்து மேலே வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பறக்கிறது தட்டானாக பறக்கிறத பார்த்துருப்பீங்கள்ல, அது ஏதோ ஒரு முட்டை வச்சு ஒரு சாதாரண இது மாதிரி வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தண்ணிக்குள்ளே இருக்கும். அது தண்ணிக்குள்ளே தான் அது உருவாகும். தண்ணிக்குள்ளே இருக்கிறது மேலே வரணும், பறந்து வெளியில் வரணும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மூழ்கடிக்கிறதுக்கு நான் உன்னை கூப்பிடலப்பா, உன்னை மூழ்கடிக்கிறதுக்கு நான் உன்னை கடல் மேலே நடக்க வைக்கலை, உன்னை மூழ்கடிக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். நீ என்ன செய்யணும்? நடக்கணும், ஓடணும், பறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதையே பிசாசு வேறு விதமாக மாற்றலாம். சங்கீதம் 1 எத்தனை பேருக்கு தெரியும் மனப்பாடமாக? எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்கிறத பாருங்கள், கவனித்து பாருங்கள். சங்கீதம் 1 வாசிங்க பார்ப்போம். துன்மார்க்கருடைய அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அப்படி பாட்டிக்கங்க. இங்கே 3 சொல்லியிருக்கு பாருங்கள். என்னென்னு? நடவாமல், நிற்காமல், உட்காராமல். பாருங்கள், நடக்கிறான், நிற்கிறான், அப்புறம் உட்காந்துடுறான். ஏன்? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர். துன்மார்க்கருடைய ஆலோசனை, முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இருக்கும்போது நீ நடப்ப, அதுக்கப்புறம் அந்த நட எங்கே போய் விடும்? உன்னை பாவிகளுடைய வழியில் கொண்டு போய் விடும். அங்கே நின்றுவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே உன்னால் போக முடியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து யார் வருவா? அங்கே பரியாசக்காரன், நீ உக்காந்துருவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நடக்கிறது, நிற்கிறது, உக்காடுறது, இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி இந்த காரியம்தான் இருக்குது. நம்ம நடந்து ஓடி பறக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? நடக்கிறோம், நிற்கிறோம், அப்படியே உக்காந்துடுறோம். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம்? உக்காந்துடுறோம். பாருங்கள், ஒரு பேதுரு செஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஜெபம் செய்யறதுக்கு முடியாதவங்க தான் நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க பிரச்சனையை கேட்டு பாருங்கள், மணிக்கணக்காக அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஐயோ, என் பிரச்சனை அப்படி இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, அப்படியா அப்படியா. கேட்குறவனுக்கு காதில் ரத்தமே வந்துடும். அவன் கேட்கலன்னா கோபம் வேறு வரும் இவங்களுக்கு. என் புலம்பு இவ்வளோ, என் பிரச்சனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறிய. மனுஷன்ட்ட கொட்டுறதுக்கு பாருங்கள், வாய் வலிக்கவே வலிக்காது. ஜெபிக்கிறதுக்கு பாருங்கள், உடம்பு வலிக்கும், கை வலிக்கும், கண்ணு வலிக்கும். கண்ணு வலிக்குமா அப்படின்னு? ஆமாம், கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணுறோம்ல, கண்டிப்பாக வலிக்கும். இப்போது கண்ணை மூடுனா தான் கண்ணு வலிக்குது. கண்ணை திறந்து செல்ஃபோனை பார்த்தா குளிர்ச்சியாக இருக்குது, நாள் முழுவதும் பார்க்கலாம், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். உன்னத பாடல்கள் 5 தயவுசெய்து நீங்கள் கவனமாக கவனிங்க. இன்றைக்கி நிலைமையை அன்னைக்கு ஆண்டவர் சூலமித்திட்ட பேசியிருப்பார். இன்றைக்கி நிலைமையை, இன்றைக்கி இந்த செல்ஃபோனை அப்படியே அன்னைக்கு சூலமித்திட்ட ஆண்டவர் பேசியிருப்பார். நான் அடுத்த வாரம் அந்த 5ஆம் அதிகாரத்தை நான் நடத்துவேன். தயவுசெய்து நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு விசுவாசியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அது அப்படியே இன்றைக்கி சூலமித்திக்கிட்டு இருக்கும். முடிவு, விசுவாசியினுடைய கர்த்தரை விட்டு விலகுகிறவனுடைய முடிவு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். நான் இன்றைக்கி இதோட முடிக்கிறேன். தேவன் இடத்துல ஜெபிக்கிற 3 வார்த்தை சொல்லி ஜெபிக்க முடியல உங்களால். 3 வார்த்தை.
ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீ என்ன விசுவாசி? ஜெபிக்க முடியலன்னா, பைபிள் வாசிக்க முடியலன்னா என்ன விசுவாசி? ஆண்டவர் சொல்கிறாரு, 3 வார்த்தையில் நான் பதில் கொடுத்துருவேன்றார். 3 வார்த்தை, 3 வார்த்தையில் நான் பதில் கொடுத்துருவேன். அதை விட இன்னும் சிறப்பான வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது சொல்கிறாரு. என் கால் சறுக்குதுன்னா, ஆண்டவரே நான் சொன்னா போதும், அவருடைய கிருபை என்னை தாங்குதான். அதை கூட நம்ம சொல்கிறதில்ல. உளுந்துட்டு, ஆண்டவரே கீழே தள்ளி விட்டுட்டீங்களே, ஆண்டவரே இந்த தண்டனை கொடுத்துட்டீங்களே, ஆண்டவரே அவன் கீழே விழுந்துட்டான், நீ உழுவுறதுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, கால் சறுக்குது ஆண்டவரே அப்படின்னா அவர் கிருபை உன்னை தாங்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த தண்ணீர் மேல் நடந்திருக்கிற காரியத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அது சாதாரண காரியம் இல்லை. அது பேதுருவுக்கு ஏதோ ஆண்டவர் செய்த அற்புதம் இல்லை. அது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஆண்டவர் செய்திருக்கிற பெரிய காரியம், பெரிய காரியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளணுமா, தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார். பல முறை அவருடைய அற்புதத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை பெரிய அற்புதத்தை அவர் செய்வாருங்க. அவங்கெல்லாம் தப்பிக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அதில் முடிஞ்சிருப்பாங்க. உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். அவங்களாலலாம் முடியாதுங்க, நீங்கள் நடப்பீங்க. உங்களை கொண்டு வந்து கார்னர் பண்ணி வைக்கிற இடம். நீங்கள் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். யாத்ராகமத்தில் எகிப்துலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்திருப்பார். ஒவ்வொரு இடமா கொண்டு வந்து நிற்பார். சுக்கோத்தில் வச்சிருப்பார். இப்படி ஒவ்வொரு இடமா அந்த இடத்துல அந்த அவர் கொண்டு வந்து இறக்கின இடத்தினுடைய பேரெல்லாம் இருக்கும். அதை இப்போ ஈஸியாக மொபைல்லே நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். ஒரு இங்கிலீஷ் பைபிள் வச்சு இங்கிலீஷில் அந்த பேர் என்னவா இருக்குன்னு பார்த்து அந்த பேரை நீங்கள் டைப் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் அவங்களுக்கு அங்கே என்ன செய்ய போகிறாரோ அந்த பேர் அந்த இடத்துல இருக்கும். அங்கே என்ன செய்ய போகிறாரோ, அங்கே மன்னாவை கொடுக்க போகிறாருன்னா அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு உண்டான பெயர் அந்த இடத்துல இருக்கும். அங்கே மாறாவிலேருந்து தண்ணீர் கொடுக்க போகிறாருன்னா அந்த தண்ணீர் அந்த இடத்துல அந்த பேரினுடைய காரியம் அங்கே இருக்கும். அவர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் உங்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறார். உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசேப்பு குழியில் போட்டாங்க. யோசேப்பு கதறான், ஐயா ஆண்டவரே, தோத்தானில் அந்த காரியம் நடந்தது. யார் எனக்கு கூட இருந்த சகோதரன்னு விட்டுட்டு போயிட்டான், தூக்கி இந்த இவ்வளோ பெரிய குழியில் போட்டான், இனி இங்கே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கதறான். ஆனால் அதே தோத்தானில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எலிசா தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்து பார்க்க சொன்னான். பார்க்க சொன்னால் அங்கே ஆயிரமான தேவ தூதர்கள் அக்கினிமயமான ரதங்களோடு அங்கே நின்றுட்டு இருந்தாங்களாம். அங்கே எலிசாவுக்கு நின்னவங்க யோசேப்புக்கு இருந்திருக்க மாட்டாங்களா? அதே இடத்துல நம்ம தான் நம்முடைய சூழ்நிலைமையை குறித்து பயந்துக்கிறோம். ஐயோ எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன். எதுவும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியாத பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியாத பெரிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், நம்மோடு கூட பேசி இருக்கிறார். சூழ்நிலைமை மோசம்தான், புயல் காற்று தான், கடுங்காற்று தான், எதிர்காற்று தான், கரை சேர முடியாத ஒரு நிலைமை தான், கரை சேர முடியாத ஒரு காரியம்தான், பிரச்சனை பெருசு தான். ஆனால் அந்த சூழ்நிலைமையில் தேவன் உங்களிடத்தில் வருகிறதை நீங்கள் பாருங்கள். அந்த சூழ்நிலைமையில் தேவன் உங்களை அற்புதமாக நடக்க வைக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஒரு மனுஷனும் நடக்க முடியாதுங்க. நிலாவில் கூட நடந்துட்டாங்க, தண்ணியில் இன்னும் யாரும் நடக்கலைங்க, யாரும் நடக்கலை. பேதுருவுக்கு அந்த பாக்கியம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் மூழ்கி போயிருக்காங்க, சுனாமியில் மாட்டியிருக்காங்க, பெரிய வேதனைப்பட்டிருக்காங்க. நீங்கள் போய் யோனா 2 தயவுசெய்து இன்றைக்கி வீட்டில் வாசித்து பாருங்கள். எவ்வளவு பாடுபட்டிருப்பான்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு விடுதலையை தான் அவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. 3 வார்த்தையில் அற்புதம் யாருக்கும் நடக்கலை, பேதுருவுக்கு நடந்துச்சு. முழு வேதாகமத்தில் அதுதான் சின்ன ஜெபம், முழு வேதாகமத்தில். தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக. நீங்கள் அப்படியே மணிக்கணக்காக பேசணும், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும், அப்படி இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில்
உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உடனே பதில் வரும். உடனே பதில் வரும். அவர் பதிலை கொடுப்பார். காலம் தள்ளுறவர் அவர் இல்லை. நேரம் வரும்போது தருவார்னு நினைக்கிறவர் இல்லை. நேரம் வரும்போது செய்வார்ன்றவர் இல்லை. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். மனம் திரும்புறதா இருந்தால் இன்றைக்கே திரும்பு, இப்போவே ரட்சிக்கப்படு. அந்த எத்தியோப்பியா மந்திரி சொன்னான், தண்ணீர் இருக்கிறதே தடை எதுவும் இருக்கா? தடை ஒன்றும் இல்லை, வா இன்றைக்கு உங்களை கழுவி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், எங்களோடு கூட நீர் பேசினீர். உம்முடைய தயவுள்ள கரம், உடைய தழும்புள்ள கரம் எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் இந்த காலைவெளியில் எங்களுக்கு துணித்திருக்கிறது. ஆண்டவர், இருளான சூழ்நிலைமை, ஆண்டவரே கொடுங்காற்று, ஆண்டவரே கரை சேர முடியாத நிலைமை, வாழ்க்கையில் எழும்ப முடியாத நிலைமை, ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிற காரியம், ஆண்டவரே ஜான் ஏறினா முளம் சறுக்குதுன்னு சொல்கிற மாதிரி தகப்பனே, ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாத காரியமாக இருக்கிறது. தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தண்ணீரின் மேலே நடக்க செய்கிற வல்லமை உம்முடைய வல்லமை, உம்முடைய அற்புதம். ஆண்டவரே, அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமான விதத்தில் அற்புதத்தை செய்கிற தேவன் நீர். ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவரே குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் நீர். அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே, எங்களையும் கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நம்முடைய பிள்ளைகள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.